ஹாய் ஹலோ வணக்கம் மாலை முரசு விவாஸ். சினிமா நியூஸை வெரைட்டியாக கலெக்ட் பண்ணி அதை வெரைட்டியாக ப்ரெசென்ட் பண்ணுற ஷோ தான் நம்ம திரைமுரசு ஷோ. அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சந்தானம் நடிப்பில் போன வருஷம் ரிலீஸ் ஆன டிடி ரிட்டர்ன்ஸ் பயங்கர ஹிட் அடிச்சது. திருப்பியும் டைரக்டர் கார்த்திக் யோகி கூட கூட்டணி அமைச்சு வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை மெகா ஹிட் படமா ஆக்குனாங்க. சந்தானத்தோட கெரியர் ஹிட்னு கூட பேசிக்கிட்டாங்க. இப்போ சந்தானத்தோட அடுத்த படத்தோட அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சந்தானம் நடிப்பில் கடந்த வருஷம் டிடி ரிட்டர்ன்ஸ், கிக்குன்னு 2 படங்கள் வெளியாகி இருந்துச்சு. இதில் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் சந்தானம் வழக்கமாக நடிக்கிற ஹாரர் காமெடி ஜானரில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறமா வந்த கிக் படம் கன்னட டைரக்டர் பிரசாந்த் டைரக்ஷனில் வெளியாகிச்சு. இந்த படம் நெகட்டிவ் விமர்சனங்களை வாங்கி தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த நிலையில் இந்த வருஷம் சந்தானம் நடிப்பில் முதல் படமாக வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. சந்தானத்தோட டிக்கிலோனா படத்தோட ஹிட்டை தொடர்ந்து மறுபடியும் கார்த்திக் யோகி டைரக்ஷனில் வெளியான இந்த படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாயிருந்துச்சு. இந்த படம் கலவையான விமர்சனங்களை வாங்கி இருந்தாலும் வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த நிலையில நடிகர் சந்தானம் தன்னோட அடுத்த படத்தை இயக்குனர் ஆனந்த் நாராயணன் டைரக்ஷன்ல நடிக்க இருக்காரு. விஜய் ஆண்டனி நடிப்புல கடந்த 2015 வெளியான இந்தியா பாகிஸ்தான் படத்தை எடுத்தவர் ஆனந்த் நாராயணன். காமெடி ஜானர்ல வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை வாங்கி இருந்துச்சு. இந்த நிலையில தன்னோட அடுத்த படத்தை சந்தானத்தை வச்சு எடுக்கிறாரு ஆனந்த் நாராயணன். கோபுரம் பிலிம்ஸ் தயாரிப்புல உருவாக்குற இந்த படத்துக்கு இங்க நான் தான் கிங்கு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இமான் இசையமைக்கிற நிலையில இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை சரிகம நிறுவனம் கைப்பற்றியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித்தோட பைக் பயணத்தை போலவே நீண்டகால பயணம் விடாமுயற்சி. அவரோட ரசிகர்களே குருநாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல பண்ணிட்டு வராங்க படக்குழு. இதெல்லாம் போயிட்டு இருக்க வாகாய் வாகாய் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயத்த அஜித் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்ப பார்க்க போறோம். துணிவு படத்துக்கு அப்புறமா அஜித்தோட அடுத்த படமாக உருவாக்கிட்டு வருது விடாமுயற்சி. லைக்கா முதல் முறையாக அஜித்தை தயாரிக்கிற இந்த படத்தை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை கடந்த மே மாதம் அஜித்தோட பிறந்தநாள் அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஆகஸ்ட் சமயத்தில் தான் அசைபர்ஜானில் ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு வருது. இந்த சமயத்தில் தான் நடிகர் அஜித்துக்கு காது நரம்புல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. அந்த சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பின அஜித் இப்போ நல்ல ஹெல்த்தோட இருக்கிற நிலையில மறுபடியும் ஒரு பைக் டூர் முன்னெடுத்திருக்காரு. விடாமுயற்சி படத்தில் அஜித் கூட நடிக்கிற ஆரவ் இந்த டூரில் அவர் கூட பைக் ரைடு போயிருக்காரு. சமீபத்தில் அஜித் சக பைக்கர்களுக்கு ரைடிங் டிப்ஸ் கொடுத்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துச்சு. இந்த நிலையில நடிகர் அஜித் சக பைக்கர்களுக்காக பிரியாணி சமைச்சு தர்ற வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா நடிகர் அஜித்தோட அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண இருப்பதும் இந்த படத்துக்கு குட் பேட் அண்ட் அக்லி அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் கேரளாவுக்கு ஷூட்டிங்க்கு போய் 3 நாள் ஆச்சு. இருந்தாலும் ரசிகர்கள் தினமும் கூட்டமா விஜய் பார்க்க படையெடுத்து போயிட்டு தான் இருக்காங்க. நேத்து கூட நடிகர் விஜய் அவரோட வழக்கமான ஸ்டைல்ல கை அசைச்சு செல்ஃபியும் ஒன்று போட்டு விட்டாரு. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து கூட இவங்க போக மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்பீச் ஒன்று போட்டு விட்டுருக்காரு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கேரளால மோகன்லால் மம்முட்டியை தாண்டி ஒரு ரசிகர் சாம்ராஜ்யத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிற விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங்காக இப்போ கேரளாவுக்கு விசிட் அடிச்சிருக்காரு. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மேளதாளங்களோட காத்திருந்த கேரள மக்கள் ஏர்போர்ட்லயே ஆயிரக்கணக்கில் குவிஞ்சு மாசான வரவேற்பை கொடுத்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலுக்கு போன விஜயோட காருக்கு பின்னாடியே தங்களோட அன்பையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க. விஜய் கேரளா ஷூட்டிங்க்கு 3 நாள் ஆன நிலையிலையும் ரசிகர்கள் தினமும் கூட்டமா விஜயை பார்க்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேத்து நடிகர் விஜய் தன்னோட வழக்கமான ஸ்டைல்ல வண்டி மேல ஏறி கையை அசைச்சு ஒரு செல்ஃபி வீடியோவை எடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து கேரள விஜய் ரசிகர்களுக்கு ஒரு குட்டி ஸ்பீச்சை போட்டிருக்காரு நடிகர் விஜய். ஓணம் பண்டிகை அப்போ நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு விஜய் தன்னோட கேரளா ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. கோட் படத்தோட கேரளா ஷூட்டிங் வர 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. மலையாள மண்ணில் வந்ததில் ஒருபாடு சந்தோஷம்.
இந்த சேச்சி சேத்தன்மார், இந்த அம்மைமார், உங்க எல்லாரையும் காணுனதில் ஒருபாடு சந்தோஷங்கள். சமீபத்தில் தான் வெப்பம் குளிர் மலை படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் பாராட்டி பேசியிருந்தாரு. குற்றம் கடிதல் படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்துருவாங்க. கல்யாணமான கப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற குழந்தையின்மை சம்பந்தமான இஷ்யூவை மையமாக வச்சு உருவாகி இருக்கிறது வெப்பம் குளிர் மழை. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பாஸ்கல் வேதமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ரொடியூசர் திரவ் பெத்தம்பெருமாள் அப்படிங்கிற லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. பொம்மை நாயகி படத்தில் நடித்த இஸ்மத் பானு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து MS பாஸ்கர் உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சங்கர் ரங்கராஜன் இசையில் உருவாகி இருக்கிற இந்த படத்துல இருந்து ட்ரைலரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறுல பயோபிக்கா எடுக்கிறாங்க. தனுஷ் இளையராஜா கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டைரக்டர் அருண் மாதேஸ்வர் பண்றாரு அப்படின்றது தெரியும். சமீபத்தில் இதை பற்றின ஒரு விழா ஒன்று நடந்தது. இளையராஜாவை பற்றியும் இளையராஜாவோட வாழ்க்கையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ சினி ஜங்ஷனில் பார்க்க போகிறோம். தமிழ் மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஏதாவது ஒன்று நானும் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல ரொம்ப பேஷனட்டா இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்துல பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பமா இருக்கேன். அண்ட் அருண், இட்ஸ் a big gift that has been given to you. I wish you all the very best. And it is going to be yet another challenge for Dhanush. Of course, எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அவர் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தாண்டி வருவாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் இருந்தாருன்னு நாளைக்கு யாருக்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. நாம பெருசா கேட்டா அவர் பெருசா கொடுப்பார். அதனால அனைவரும் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்கிறேன். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. இது ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். மிகச் சிறப்பாக இந்த படம் The world record from Tamil. The world record from Tamil ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அது கவனம் பண்ணுறது, எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு, அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸை. அதை நானும் சொல்லுகிறேன். ஈஸி. நிறைய பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னார், இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் அது ஒரு படம். ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார்.
பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல. அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனால் 1 அடி பாட்டு கேட்டா போதும். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோவை பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். திரும்பவும் நாளைக்கு 6:30க்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from கார்த்திக் ஹரிபிரசாத்.